Rotaract greetings guys, and this is Rotaractor Rakalya. இன்னைக்கு வந்துட்டு நான் craft session handle பண்றேன். So craft is something that is coming out from creativity. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு 3 things பார்க்கலாம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் பேசிக், அந்த பேசிக்கை வச்சு யூ கேன் டெவலப் யோர் ஓன் கிரியேட்டிவிட்டி. அதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் கிரியேட்டிவா யூ கேன் டெவலப் யோர் ஓன் கிராஃப்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்ஸா ஒரு சில விஷயம் வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்லி தரலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐம் ஸ்டார்டிங் வித் நியூஸ் பேப்பர்ஸை வந்துட்டு எப்படி ரீசைக்கிள் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டா மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வி ஷல் ஸ்டார்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டா, ஐ ஹாவ் நியூஸ் பேப்பர்ஸை வந்துட்டு லைக் ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இருக்கும், லைக் டபுள் ஷீட்ஸாக இருக்கும். நான் அதை வந்துட்டு 4 கிழிச்சிட்டேன். லைக் புரியுதா உங்களுக்கு? 4 கிழிச்சு. ஸோ நான் என்கிட்ட இந்த சைஸ்ல வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் திஸ். ஸோ இதை வச்சு இப்போ ஒரு ஸ்டார்டிங் பேஸ் நம்ம பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு லைக் ஒரு பேஸ்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு யூ கேன் டூ பென் ஸ்டாண்ட்ஸ், ஃபிளவர் வாஷ், வாட் எவர் யூ வாண்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் லைக் ஐம் யூசிங் திஸ் பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். கார்னர்ஸ் வச்சு ஐம் ஜஸ்ட் ரோலிங் இட் அவுட். So I'm just rolling as such. And yeah, finally for a stick மாதிரி I have transformed this newspapers. In the edges வந்துட்டு I'm sticking out with fevicols. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு கேட்டிருந்தாங்க, சொன்னோம், குரூப்ல போட்டிருப்பாங்க. இஃப் யூ ஹேவ் திங்ஸ் யூ கேன் ஆல்சோ டூ அலாங் வித் மீ, ஆர் எல்ஸ் நீங்க பார்த்துட்டு போயிட்டு கூட வீட்டில் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் கொடுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி ஐ ஹவ் டன். நான் வேணா இன்னொன்று பண்ணி காட்டுறேன். ஐம் ஜஸ்ட் யூஸிங் தீஸ் சைஸ் நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் கார்னர்ஸ்ல வந்துட்டு தின்னா இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் ரோலிங் இட் அவுட். ரோல் பண்றேன் as such. பாதி ரோல் பண்றதுக்கு அப்புறமா ஐம் டேக்கிங் திஸ் அவுட் அண்ட் ஃபைனலி ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஸ்டிக்ஸ் ஃப்ரம் திஸ். and here it is. At last நான் சொன்ன மாதிரி ஐம் ஸ்டிக்கிங் அவுட் திஸ் corners with fevicol. So yeah, I have transformed these newspapers into sticks as like such. I have already made more sticks, nearly 20 sticks I have done. So நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். இதை வச்சுதான் வந்துட்டு now we are going to do a base starter or a base something. So ஒரு பேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐ எம் யூசிங் கார்ட்போர்ட். யா ஐவ் டேக்கன் திஸ் அண்ட் இதுல வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் அ சர்க்கிள் டிரா பண்றேன். அண்ட் தென் yeah, தெரியும்னு நினைக்கிறேன். I think it is visible, right? I have made a circle and the sheet I have folded into 2 so that I could get 2 circle pieces from this. Now I'm cutting this and the circle shape la vandha I'm cutting it out. So yeah, finally here I have 2 circle pieces இந்த மாதிரி இருக்கு. So now I'm going to stick these. இந்த sticks இருக்கு இல்லையா, already we have done this. So இதை வந்துட்டு I'm going to paste it out. Make sure that you have
even number of sticks. Like, wait, let me show you. எனக்கு வந்துட்டு maximum height வந்துட்டு I need like 6 centimeters enough. So I'm just folding it into two, cutting into two, and later I'm just pasting it out here. I'm pasting like this one. And then two. So again I'm cutting this into two and I'm pasting it here. 3 and 4. Now again into 2. And finally I'm using fourth one. So now I have 8 sticks like here. And 8th one, and the last one வந்துட்டு you need to keep it cross வச்சாதான் வந்துட்டு you can start weaving. So odd number of sticks வந்துட்டு straight வைக்கணும், and one stick we need to keep it cross. So I'm making this little bit cross, and yeah, I have pasted it. Paste பண்ணிட்டு ஃபைனலா இந்த ஷீட்லயும் வந்துட்டு I am just applying a gum, and I'm completing this. So இப்போ இது எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, it is now like this. I have 1 2 3 4 5 6 7 and 8. அதுல 7 odd number of sticks வந்துட்டு straight ஆகும். லாஸ்ட் ஒன் 8th stick வந்துட்டு பாத்தீங்கன்னா cross ஆவும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு ஷீட்டையும் வச்சு I have covered this, and இது மேல நம்ம வெயிட் வைக்க போறோம் so that it could stick properly. அதுக்கப்புறம் when base gets strong we can easily weave it. So weave பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெபனா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ இப்பவே பண்ணோம் அப்படின்னா அது கையோட வந்துடும். ஸோ வில் மேக் இட் அட் லாஸ்ட். ஸோ இது பண்ணிட்டு ஐ எம் கீப்பிங் சம் வெயிட் ஆன் இட். கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருக்கிறதாவே யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வெயிட் கம்மியா இருக்கிறது வச்சீங்கன்னா இட் won't stick to it and it will make it chaos in your craft. So yeah, நான் இப்போ வந்துட்டு இதுக்கு வெயிட் வச்சுட்டேன். ஃபைனலா நம்ம வந்துட்டு அது பார்க்கலாம். Now going on with second craft, I'm just making use of old plastic bottles and reusing it so that we could make either a cup or for planting also you can use that, as well as வந்துட்டு நீங்க அத எப்படி வேணாலும் however multi-purpose ஒரு ஜார் மாதிரி தான் அது வரும். You can use however you wish. So அது ஃபைனலா எப்படி வரும் அப்படின்றதுக்கு I will show you a model and we shall start working on it, and it will be like this. எக்ஸாக்டா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது we shall start now. So I'm keeping this here. No, yeah, sorry, my bottle is not here. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து நான் இதை வந்துட்டு ரெண்டா கட் பண்ணிட்டேன். ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அன்ஈவன் கார்னர்ஸை வந்துட்டு ஐ எம் மேக்கிங் இட் ஈவன். ஸோ
Yeah, I have done this. So this is the first and foremost step in this. It's very easy on a craft, so we'll make it soon. And second procedure, I'm using some tissues to fix it off. So where are my tissues? Hmm. And for pasting tissues, I'm using Fevicol mixed with water. வெறும் ஃபெவிகால் அப்ளை பண்ற அளவுக்கு டிஷ்யூ ஹார்டான சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஐம் மேக்கிங் க்ளூ வெரி தின்னர். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபைனலி ஐ காட் மை டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்றேன். ஆஸ் வெல் ஃபெவிகால் அண்ட் I've taken this much of Fevicol as well water. And now I'm painting this with Fevicol. So now I am using these tissues to cover these bottles. I'm just wrapping it out as such. இப்போ நான் இதுக்கு மேலேயே again I'm painting these gums over the tissue. And again I'm using some more tissues to cover this bottle. So now, yeah, I'm just again covering it with some tissues. Again I'm painting this Fevicol over the tissues.
So yeah, finally the bottle is done. This is how it looks like at present. If you want, you can add more tissue papers to these. Uh, I'm adding these tissue papers just to make a base so that coconut shells can stick to it very easily. Finally, I'm having my bottle as such. Now, let this dry for a few minutes. So let's start doing. Can we use newspaper rather than tissue paper? Yeah, you can use. No problem in that. But make sure that நீங்க பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க so that அது நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி தெரியாது. If you are using or wishing to use light colors, then make sure that you are using tissue papers. I am making one more coat over this. So yeah. So let this dry for a few minutes. I'm keeping this aside. Now finally, paper cupsல வந்துட்டு we shall make some roses. And அது எப்படி இருக்கும் அப்படின்னா, like let me show you a demo please. Yeah. And this is how it looks like. Actually, I think it is visible, right? So yeah, this is how it looks. Now let's work on this. I have taken 2 paper cups. One flower we need 2 paper cups. So I have taken 2 white paper cups. And I'm cutting these corners. இது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். As like the same in second tumbler too. Now I have cups like these. Now நான் வந்துட்டு இதுல பாதி வரைக்கும் மட்டும் I have cut it out and I think now you could understood what I have done. நான் ஒரு டம்ளரை
ரெண்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுல அப்பர் பார்ட்டை வந்துட்டு இப்படி பிரிச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். லைக் சென்டர்ல கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ஒரு பேஸ் மட்டும் ஒரு கப்பை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டேன். செகண்ட் கப் as like the same, I'm just cutting in middle and taking this half as like the same, and in the base I'm again cutting in between and இதையும் I'm cutting and I'm separating these. After இப்போ இந்த அடி பேஸ வந்துட்டு தனியா எடுத்துட்டேன். அது இல்லாம I have this third one and finally 2 tumblers இந்த மாதிரி கட் பண்ணி I have divided it. So இது வந்துட்டு யூஸ் இல்ல, so we shall throw it off. And இது வந்துட்டு we can use it for center, so I'm keeping this. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா first take this as a base. இதுதான் வந்துட்டு flower ஓட outer layer. So இத வந்துட்டு I'm dividing it into 5 leaves, அதாவது 5 petals வந்துட்டு பிரிக்கிறேன். So 1, this forms 1 petal, and this is 2, 3, 4 and then 5. So I think this is visible. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் till the base. இந்த பேஸ் வரைக்குமே I have cutted it out. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா I'm again using thin brush or thin needle or something, whichever you have, and in the corner, like this corner, again I'm rolling it up. I'm just rolling like this, and again this corner. Now you can get the shape like this. I think this is visible, and vice versa. இதே மாதிரி 5 petals நான் பண்ணிக்கிறேன். Finally நம்ம flower ஓட outer layer is ready now, and it seems like this. Hope you could see. இப்போ என்ன பண்றேன்னா I'm just pressing it out and making a hexagon shape. If you wish, you can do the step or you can quit it. There is no need for this. You can use the flower as the same. I'm just making this as like so. Outer layer is done. Now we have 3 pieces, right? கட் பண்ணி 3 எடுத்துட்டோம். அதுல வந்துட்டு ஒன்னு தான் வந்துட்டு சின்னது, ஓகேங்களா? மீதி 2 ஒரு சைஸ்ல இருக்கும். ஸோ இதுல ஒன்னு எடுத்து I am dividing it into 7 petals. 1, 2, 3, 4, 5 and 7. கட் பண்ணும்போது மேக் ஷியோர் தட் அடியில கொஞ்சோண்டு பிட் விட்டு வந்துட்டு கட் பண்ணுங்க, ஸோ தட் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சு போகாது ஒவ்வொரு பெட்டல்ஸ் தனியா. ஸோ ஐம் டன் லைக் திஸ். ஓகே, அகெயின் tilting back. இப்படி ஐம் ரோலிங் இட் ஆஃப் பேக்.
as like the same எல்லா petals we need to do. இப்படி வரும் exactly like a rose petal மாதிரி வந்துரும், folded petals மாதிரி. And again making it off. So we have done finally second set of petals. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, we shall stick this inside this. இதுக்கு மட்டும் மேக் ஷுர் தட் ஃபெவிகால் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஸோ யூஸ் ஃபெவிபாண்ட் ஆர் எல்ஸ் you can use this fabric cycle glue too, or else if you have hot glue then no issues, you can use it out. So I'm using this to stick this. இதுல வந்துட்டு just outer layerல இருந்து தான் வந்துட்டு we will be going to the in. So இதுல இருந்து outer layer I'm pasting it out now. நான் glue full-ஆ apply பண்ணிட்டேன். So I'm just sticking it out. So yeah, I have done this. Now it is like this. ஒயிட்ங்கிறதுனால லைட்டாக கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கு, நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அகெயின் நெக்ஸ்ட் பிக் ஸ்லாட் ஒன்று இருக்கும்ல, அதான் ஐம் யூஸிங் அண்ட் மேக்கிங் தட் இன்டு சிக்ஸ் பெட்டல்ஸ் பண்ணுறேன். இல்லை இஃப் யூ விஷ் 7 யூ கேன் கோ ஹெட், பட் ஐ ப்ரிஃபர் 6. ஸோ 6 பண்ணி அகெயின் த சேம் வேக்ஸ் இருக்க பக்கம் வந்துட்டு ஐம் ரோலிங் இட் ஆஃப் லைக் டம்ளர் வந்துட்டு இது வந்துட்டு உள்ள, இது வந்துட்டு வெளியில, வேக்ஸ் இருக்குது உள்ள. ஸோ ஐம் ரோலிங் இட் அவுட் சைட். வைஸ் வர்ஸா கூட நீங்க பண்ணலாம், தட் இஸ் யுவர் வெல் அண்ட் விஷ். And for beginners it may seem little difficult and obviously கை ரொம்பவே வலிக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. If you practice then it will become very easy. Finally second row is also ready. So in already gum fevicol போட்டுட்டேன். So I'm just rolling this and pasting it inside, just placing it inside as such. So yeah, now you can see that layer வந்துட்டு எப்படி வந்திருக்கு flower அப்படிங்கறது, பேப்பர் கப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது. Now finally last set, இது வந்துட்டு ஸோ 6 பண்ணியிருக்கேன், இதுல வந்துட்டு 5 பண்றேன். இல்ல இன்னும் குட்டியா வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் அவுட், தட்ஸ் நாட் an issue.
again I'm rolling it back. You can use this like a home decor. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு hexagon shapeல வந்துட்டு base ரெடி பண்ணிட்டு you can use hot glue and அதை ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பால் மாதிரி பண்ணி இன்சைட் ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணி you can use it also as a home decor. As I said earlier, நான் இன்னைக்கு just a base தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், லைக் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது. You can bring out your own creativity and that is craft. So yeah. So finally I have done this too. Now I'm again rolling it off and sticking it into it. Yeah, this is done finally. Now last but not the least, the circular. I'm taking these out and the extra cut பண்ணிட்டேன். So இந்த circle மட்டும் இருக்கு. I'm just folding it into two and making straight cut to serve as the base. And இதை வந்துட்டு அழகா ஒரு செமி சர்க்கிளா மாத்திட்டேன் to show like a small bud. When you do and see, you can see that. So I have just rolled it out and I'm fixing this in the center of the flower, at most peak, that is center of the flower. See here, I'm just inserting it in the middle. And now finally done with the flower. That's it. It may take a while to stick onto it because wax இருக்கனால it may be little slippery. So hot glue-னா டக்குன்னு ஒட்டிடும், ஃபெவிபாண்ட் வந்துட்டு சீக்கிரம் ஒட்டிடும், இதுவும் வந்துட்டு ஒட்டிடும். பட் ஃபெவிகால் வந்துட்டு it takes a plenty of time and ஃபெவிகால் நிறைய வேஸ்ட் ஆகும். So prefer other things than ஃபெவிகால். So finally this is the flower. Sorry, நான் சொன்னேன்ல, it takes some time to fit into it. So this is what we have done now and this is what I have done earlier. It looks as such. And கீழே வந்துட்டு what I have done னா either you can use straw, waste straw இருந்தா வந்துட்டு you can use green color இருந்தா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்துட்டு I have used the curry leaf sticks இருக்கு இல்லைங்களா, அது வேஸ்ட் தான். So I have used that as well as வீட்டு கூட்டுறதுக்கு வச்சுப்பாங்கல்ல சீமர், you can use that too. And அதை வச்சு woolen thread வச்சு I have just rolled it out. பாத்தீங்கன்னாவே தெரியும், ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சென்டர்ல வந்துட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டு I have just inserted it. இது வச்சு வந்துட்டு if you stick it will, அது வந்து ஸ்டிக் ஆயிக்கும். So this is how I have done this
and this is the flower. Now it has sticked, I guess. Yeah, so yeah, this is one. Now back to old crafts. So yeah, the bottle ready ஆயிடுச்சு. Now we shall paint it out. Again, உங்ககிட்ட வந்துட்டு வாட் எவர் பெயிண்ட் யூ ஹேவ் யூ கேன் யூஸ், பட் வாட்டர் கலர்ஸ் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் போஸ்டர் கலர்ஸ் தான். அக்ரிலிக் பெயிண்ட் கூட நான் ஐம் நாட் யூசிங் இட் நவ். ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் தீஸ் கலர்ஸ். சாரி. ஸோ அதில் வந்துட்டு ரெட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணுறேன், போத் த கலர்ஸ் டு கெட் டார்க் wood brown color kaha. I'm just mixing these two. I'm taking a bit of red. As well, I'm taking black a bit. Black. Now I'm just mixing these two colors to get my same dark brown wood color. Yeah. Finally, the color is like this. The black illama, red illama. See here. This will be இந்த மாதிரி இருக்கும். So yeah. Now I'm just painting this with this paint. டிஷ்யூஸ் வந்துட்டு க்ரஷ் ஆகி அங்கங்க அப்படி அப்படி வந்து ஸ்டிக் ஆன் ஆயிருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வுட் ஃபினிஷிங் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் பெயிண்ட் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு மேட் ஃபினிஷ்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பிளாக் கிடையாது, இட்ஸ் a kind of brown, dark brown. I'm just painting these. As well, இன்சைடும் கொஞ்சம் டிஷ்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் அதையும் வந்துட்டு along with this I'm just binding it out. ஸோ இது வந்துட்டு அடிக்காத இடம், இது அடிச்சது. யூ குட் see the different how it looks. This is how it looks after painting. இந்த மாதிரி வந்துட்டு full bottle வந்துட்டு we need to paint it out.
and before if you apply some water நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பெயிண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். இன் பிட்வீன்ல வந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆன் ஆகாது. ஸோ I'm just using a bit of water and making it flow well. So finally இப்படி இருக்கு. wood மாதிரி finish வரனால make sure that the white color or if you are using newspapers the newspaper color வந்துட்டு தெரியாம இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. So finishing will be more good, right? So yeah, mostly I have completed. I'm giving a finishing touch. So finally done with my bottle. இப்படி இருக்கு wood மாதிரி ஒரு finished lookல இருக்கு. So final step பண்ணிடலாம். After painting, let it dry for a while. அப்புறம் உள்ள இருக்க அந்த டிஷ்யூஸ் குட்டியா மடக்கின டிஷ்யூஸையும் மேக் ஷுர் தட் யூ ஹேடன்ட் மிஸ், இல்லைன்னா அது தனியா ஒயிட்டா தெரியும். So yeah, here it is. Have done like this. So again we'll move on to our old first and foremost craft and let this dry for a while. Here it is. இப்போ வந்துட்டு if you see both the ரெண்டுமே மோஸ்ட்லி நல்லா வந்துட்டு ஒட்டிடுச்சு. ஸ்டில் இப்பவுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டிக் ஆன் ஆகல. ஸோ இட் டேக்ஸ் மோர் தென் அன் ஹவர் டு கெட் ஸ்டிக் பர்ஃபெக்ட்லி. அதனால நல்லா ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். திஸ் இஸ் லைக் வீவ் பண்ற மாதிரி தான் வரும். இப்படி பண்ணிட்டு அந்த ரவுண்ட்ல வச்சு மேக் யோர் ஸ்டிக்ஸ் ஸ்ட்ரைட். இப்படி வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. all the sticks into straight so that உங்களுக்கே புரிஞ்சிரும். that round serves as a base as well. these sticks தான் வந்துட்டு நீங்க வச்சு பின்ன போறது. so now I have sticks like this. இப்போ கார்னரா ஒன்னு வைக்க சொன்னேன் இல்லையா, அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு வீவிங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட்
in first வந்துட்டு இது ஸ்ட்ரைட்டா நிக்குது. இந்த சைடுல வந்துட்டு கார்னர்ல ஒன்று வச்சிருக்கேன். இதை வந்துட்டு இப்படி போட்டுட்டு வெளியே விட்டுருக்கேன். இந்த ஸ்டிக் வந்துட்டு வெளியில இருக்கு. திஸ் இஸ் அவுட். ஸோ அவுட் இன், தென் fold this and then put it out, then இது வந்துட்டு in and vice versa. இப்படியேதான் வந்துட்டு நம்ம ஃபுல்லா பின்ன போறோம். இப்போ நியூஸ் பேப்பர் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது I'm just adding a bit of Fevicol to it and இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸை வந்துட்டு we shall insert and start working on it. Fevicol போட்டுட்டேன். இந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு I'm just inserting it cone shapedக்குள்ள. I'm just inserting it and pressing it out. So lock ஆயிடுது. As like the same, out in, out, then in, then out. Again from the first, out, then out and then in and again முடிஞ்சிருச்சு. So I'm just using again Fevicol and inserting the newspaper again. So after inserting, continue the same process until once it's done. So இதை பேஸா வச்சுக்கோங்க. கீழ இருந்து you are start weaving in out in out. இவ்வளவுதான். அது மாத்திரம் பார்த்து பண்ணீங்கன்னா it comes out. First time in பண்ணா next time அது out வர மாதிரி வரும். Because we have odd number of sticks there, so அப்படிதான் வரும், அப்படிதான் வரணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பழகிறதுக்கு it takes some time, so கொஞ்சம் பேஷண்டா அதை ட்ரை பண்ணுங்க. Again it is done, so I'm using Fevicol adding one more to it. Again I'm continuing the same process. So இது கொஞ்சம் லூஸா வந்துட்டு விட்டுறாதீங்க. ஒன்ஸ் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா then we can't make it out tight, and ஒரே மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா அப்படின்னா தான் ஒரு ஷேப் கிடைக்கும், or else வந்துட்டு shape will be done. நாலு ரவுண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஷேப் தெரிஞ்சிடும் and அது ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு it doesn't be a big trouble. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 lines போட்டாச்சு. in out இதே வியூல தான் நான் போயிட்டு இருக்கேன். Again now it is done, so now I'm adding
some Fevicol and inserting it in. So now I'm again continuing to be the same. In, out, out and in, out and in, out and in. முடிஞ்சிருச்சு. Again I'm using some Fevicol and inserting it out, and again doing the same process. உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு you shall roll it out. I think the time 5:17. Okay, no issues. Should complete it. Again I am inserting and again I am leaving this as such. Okay, finally உங்களுக்கு எந்த ஹைட் போகணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வரத just turn it and fix it in. இப்படி பண்ணி finish பண்ணிடுங்க. And Fevicol வச்சு just paste it out. Just pasted it. Yes. And இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்ஸ் வந்துட்டு we shall cut it out. கட் பண்ணிட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா just turn it out and extras வந்துட்டு உள்ள ரிவர்ஸ்ல வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்க வீட்ல யாருக்காவது உங்களுக்கு யாருக்காவது கூட பின்ன தெரிஞ்சா then it would be very easy for you. இத வந்துட்டு வெட்டிடணும். லைக் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு just cutting it out. கட் பண்ணிட்டு I'm just folding it in. வைஸ் வர்ஸா பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லா டைட் ஆயிடும். கிட்டத்தட்ட பார்த்தா கையில பின்ன கூட மாதிரியே இருக்கும். ஆஃப்டர் ஃபினிஷிங் இட் இதை வந்துட்டு யூ கேன் பெயிண்ட் இட் ஆஸ் யூ விஷ். இந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஹவு இட் வில் லுக் லைக் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ அ மாடல். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். இப்படி இருக்க கூட வில் பி லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் நியூஸ் பேப்பர். Final craft will complete it. So yeah, this is done I guess. இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to decorate this using coconut shell. கோகோனட் ஷெல் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். கோகோனட் ஷெல் நார்மலி இந்த கலர்ல இருக்காது, ஒயிட் ஆர் ஃபுல் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். நான் வந்துட்டு இது என்ன பண்ணேன்னா நைஃப் வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு லேட்டர் ஆன் என்ன பண்ணேன்னா ஹீட் பண்ணேன். கேண்டில்ஸ் பார்த்து வச்சு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணேன். ஸோ தட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. நவ் ஐ எம் பேஸ்டிங் திஸ் ஓவர் திஸ் பாட்டில்ஸ். As like I'm just pasting this. It
it will stick on. இந்த மாதிரி வந்துட்டு you can complete the full bottle. இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்ஸ் விட்டு fill it out fully. அப்படி fill பண்ணி முடிக்கும் போது finally it will look like this. Exactly இப்படி வரும். This is how it comes. So I think I have completed my craft session. Today we have learned rose, paper cup roses and multi-purpose vase along with a paper pen stand or something. இதை வந்துட்டு நீங்க பெரிய சர்க்கிள்ஸா கூட கட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். However you wish, you can make that is out of your creativity. And we'll meet in the next section. Until then, this is Protractor Akalya signing off.